அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 26 ஏப்ரல் 2025 தேதியில் தேய்பிரையில் வரக்கூடிய திரையோதசி திதியில் சந்திராஷ்டமம் என்பது உத்திர நட்சத்திரத்திற்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய அனுகூலமான ஒரு நாள் இன்னைக்கு. ஆரோக்கியம், கல்வி, பணம், பொருளாதாரம், வேலை வாய்ப்புகள் இது அத்தனையிலும் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நாள். சிறியவர் முதல் பெரியவர் வரை அற்புதமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய நாள். இந்த நாள் பல நினைவலைகளை விட்டு செல்லும். ரிஷபராசி என்பவர்களுக்கு மேலிடத்திலிருந்து மிகப்பெரிய மனிதர்கள்டேந்து உதவி கிடைக்கக்கூடிய நாள். உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது வாழ்க்கையில் அப்படின்னா தயங்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட, பெரிய அளவில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட மனசார உதவி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நிதானமும் பொறுமையும் தான் ரொம்ப அவசியம். விட்டு விட்டு விலகிறதோட பொறுமையாக ஹேண்டில் பண்ணி பொறுமையாக எந்த விஷயத்தையும் கையாளுறது மிகப்பெரிய நல்ல பலனை தரும். மிதுனராசி என்பவர்களுக்கு தேவையில்லாத மறதி ஏற்படக்கூடிய நாள். இப்போ தான் ஏதோ ஒன்று நம்ம நினச்சிருப்போம், சட்டுன்னு அது மறந்து போன மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான நினைப்புகள் வரக்கூடிய நாள். ஒட்டுமொத்த மிதுனராசி என்பவர்களுக்கும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் போய் நல்லது பிறக்கக்கூடிய நாள். நண்பர்கள் மூலியமாக முக்கியமாக பெரிய முன்னேற்றங்கள் இன்று காணப்படும். கடகராசி என்பவர்களுக்கு பொருளாதார வகையில் சில தேக்க நிலை ஏற்படக்கூடிய நாள். இதை எப்படி கையாளணும்னா தேவையில்லாத பொருள்களை வாங்குவது, தேவையில்லாத கடன்கள் வாங்குவது இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். பெற்ற தாய் தந்தையர் சொல்லக்கூடிய பேச்சை கேட்கணும். கணவன் மனைவி சொல்கிற பேச்சையும், மனைவி கணவன் சொல்கிற பேச்சையும் கேட்கணும். இப்படி கேட்டாலே பல குடும்பங்களில் பொருளாதார பிரச்சனை நின்றுவிடும். சிம்மராசி என்பவர்களுக்கு தன்னை நினைத்து தானே பெருமை கொள்ளக்கூடிய நாள். நீங்கள் செய்த சிறப்பான செயல்கள் மூலம் ஒருவருக்கு மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றங்கள் நடந்திருக்கும். அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய அந்த வாழ்த்து இருக்கு இல்லையா, அது ஒன்றே உங்களை காப்பாற்றக்கூடிய நிலையில் இன்றைக்கி நடக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு எதிர்காலம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கவலை கொள்ள தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது தியானம். முருகப்பெருமானை நினைத்து தொடர்ச்சியாக தியானம் இருக்கும்போது வாழ்க்கையில் அத்தனை விதமான நல்லதும் நடக்கும். கன்னிராசினியர்களுக்கு முயற்சி திருமணியாக்கும். நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சாலும் சரி அது அற்புதமாக வரும். எந்த புதிய முயற்சியில் ஈடுபட்டாலும் அது வெற்றி பெறும். ஒரு உதாரணத்துக்கு வேலை மாற்றத்துக்கான அப்ளிகேஷனை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிடுவீங்க. ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லி முடிவெடுத்தீங்கன்னா அற்புதமான வீடு கிடைக்கும். இதெல்லாம் உதாரணம். இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், லட்சுமி நரசிம்ம பெருமானை வழிபட்டு கல்லுப்பு தானமாக அவருக்கு கொடுக்கறது மிகப்பெரிய பரிகாரமாக. துலாம் ராசினியர்களுக்கு பிரிந்து போன காதல் ஒன்றாக சேருவதும், பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்றாக சேருவதற்குமான நாள் இது. பழையதை பற்றி பேசவே கூடாது. எப்போவுமே முன்னேறி போகக்கூடிய இந்த வாழ்க்கையில் அது நடந்தது, இது நடந்தது, இதெல்லாம் பற்றி பேசினா வாழவே முடியாது. அப்போ பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அடுத்து வாழ்க்கையில் என்ன செய்யணும் அதை பற்றி மட்டும் பேசுவோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. விருச்சிக ராசினியர்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இன்னைக்கு உண்டு. மனசுலேயே சரி தன்னறியாத ஒரு தெம்பும் உற்சாகமும் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா திடீர் ஜாக்பாட்டெல்லாம் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கையில் சொல்கிறேன், இந்த வேலையெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு அப்ளை பண்ணியிருப்போம், அந்த வேலை கிடைச்சிடும். இவங்களெல்லாம் நம்ம கல்யாணம் பண்ணிக்குமான்னு நினச்சிருப்போம், அந்த கல்யாணம் நடந்துடும். இப்படிப்பட்டவெல்லாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவலை தேவையில்லை, கடவுளே உங்கள் பக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு நீங்கள் போட்ட மூலதனம் மும்மடங்கு பெருகி லாபமாக மாறக்கூடிய யோகம் இன்று உண்டு. இன்னைக்கு உங்களுடைய புதிய முதலீடுகளை தொடங்கக்கூடிய ஒரு நாள், புதிய முயற்சிகளை தொடங்கக்கூடிய நாள். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னம்பிக்கையோடு நீங்கள் இன்றைக்கி செயல்பட்டீங்கன்னா மட்டும் போதும். எதிர்கால வாழ்க்கை நிச்சய வெற்றி பெறும். மகர ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய மகத்தான அளவில் மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நாள். இன்று பழைய நினைவுகளிலிருந்து வெளியில் ஏழரை சனியுடைய பாதிப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி நல்லது நடக்கும் அப்படிங்கிற நினைப்போட மும்முனைப்போட உங்களுடைய புதிய முயற்சிகளில் ஈடுபட்டீங்கன்னா எல்லாமே நல்லதாக நடக்கும். மகர ராசி என்பவர்கள் தெளிவாக இன்று செயல்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, மறக்காமல் முருகனுக்கு தீபம் ஏற்ற வேண்டும். இதுவும் மாலை பொழுதில் ஏற்றும் பொழுது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வரும். கும்பராசினியர்களுக்கு இன்றைய வாழ்க்கை என்பது ஒரு பெருமூச்சு விடக்கூடிய நிலைமையில் இருக்கும். மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இன்று முடிவடையும். ஒரு புதிய தொடக்கமும் ஆரம்பம் இன்னைக்கு. எதுனா திருமணம், குழந்தை பாக்கியம்
இதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஆனால் முக்கியமானது என்னென்னா, உங்களுக்கு தெரியாத வழிமுறைகள்லேருந்து, ஒரு தெரியாத பாதையிலேருந்து ஒரு பெரிய உதவி உங்களுக்கு கிடைத்து அதன் மூலியமாக வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நின்று அமையும். மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய வாழ்க்கையில் பெரிய ஒரு செய்தி உண்டு. கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன். இன்னைக்கு மட்டும் நீங்கள் கடன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முயற்சியும் எடுக்கக்கூடாது. அது எந்த லோனாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு தவிர்த்துட்டீங்க அப்படின்னா தப்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஆக பணத்தை சரியாக கையாள வேண்டிய ஒரு நாள். இன்றைய தேவை கவனம், நிதானம். இன்று 26 ஏப்ரல் 2025 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகலவிதமான சௌபாகியங்களையும் அள்ளித்தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.